வெல்கம் டு ஜரீனாஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி டிஃபனுக்கு சம்பா கோதுமை ரவை இல்லையா, அதில் வந்து உப்புமா செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். கடையில் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயை ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். கடாய் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், ஏன்னா இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால் லேசாக கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன். சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் சேர்க்கலாம். அதுதான் அடுத்தது வந்து அதில் வந்து இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நல்ல செவக்கட்டும். தாளிக்கிறதுக்கு இதான் யூஸ் பண்ணுறேன் நான். அப்புறம் நான் அதில் வந்து கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா இது பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குடமிளகாவும் கேரட்டும் அது சேர்க்கலாம். அது ரெண்டும் சேர்த்து தான் நான் இதை செய்கிறேன். ஸோ அந்த ரவையோடு இந்த 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் நான் வந்து இந்த உப்புமா செய்கிறேன். நான் வந்து இந்த முந்திரியெல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணல, இதை சிம்பிளாக செய்கிறேன். இது நல்லா வேகுது பாருங்கள். காயும் இந்த வெங்காயமும் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த காயில் வந்து சாப்பிடும்போது அந்த காயில் கொஞ்சம் உப்பு இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நிறைய கூட சேர்க்கலாம், நான் கொஞ்சமாக தான், ஏன்னா காய் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் தான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு. நான் வந்து 2 கப்பு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் ரவை. அதனால் இப்போ வந்து ஒரு 5 கப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், நல்லா கொஞ்சம் தண்ணி இழுக்கும் இது, இந்த சம்பா கோதுமை, இந்த ரவை. ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ரவையை வந்து சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த காயும் அந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் உப்புமா. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.